பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இளையதிலகம் பிரபு அவர்கள் நடித்த திரைப்படங்களில் ஒரு டாப் 10 திரைப்படங்களை பார்த்தீங்கன்னா வசூல் அதிகமாக கொடுத்த திரைப்படங்கள் என்னென்ன திரைப்படங்கள் என்று இந்த வீடியோவில் பார்த்துடலாம். குறிப்பாக அதிக வசூல் செய்த திரைப்படம் என்பது இளையதிலகம் பிரபு அவங்களோட திரைப்படங்கள் நிறைய திரைப்படங்கள் இருக்கான். குறிப்பாக நான் ஒரு 10 திரைப்படங்களை மட்டும் தேர்ந்தெடுத்துக்கேன். என்னென்ன திரைப்படம் என்று பார்க்கலாம் வாருங்கள். முதல் திரைப்படமாக கோழி கூவுது 1982ஆம் ஆண்டு கங்கை அமரன் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம். இந்த திரைப்படத்திற்கு இசையானி இளையராஜா அவங்க இசையமைத்திருப்பாங்க. அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே பணியாற்றிய ஒரு திரைப்படங்கள். குறிப்பாக இந்த திரைப்படத்தில் இளையதிலகம் பிரபு, அதனைத் தொடர்ந்து விஜய், சில்க் சிமிதா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஓரளவு குறைஞ்ச பட்ஜெட்டாக இருந்தாலும் இந்த திரைப்படங்கள் எடுக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா 30 லட்சம் தான். ஆனால் இந்த திரைப்படம் வசூல் எடுத்தது பார்த்தீங்கன்னா 1.5 கோடிக்கு மேலே அப்ராக்சிமேட்டாக இந்த திரைப்படம் வசூல் நல்லா கொடுத்துருச்சு. வசூலில் ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் என்பது பார்த்தீங்கன்னா இந்த கோழி கூவுது திரைப்படம் திரையரங்கிலையும் 125 நாளுக்கு மேலே ஓடி மிகப்பெரிய ஒரு சாதனையாக இருந்தது. பிரபு அவர்களோட வெள்ளி விழா கண்ட முதல் திரைப்படம் என்பது இந்த கோழி கூவுது திரைப்படம் தான். இந்த திரைப்படம் அந்த சமயத்தில் திரையரங்கில் சக்கப்போடு போட்டது. படமும் சரி பாடலும் சரி மிக விறுவிறுப்பான ஒரு திரைப்படம் என்று சொல்லலாம். இளையதிலகம் நடிப்பு அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக இருக்கும். பொதுவாக நம்ம நடிகர் திலகத்தை மாதிரியே இருப்பார். அந்த பேஸ் லுக்கிங் எல்லாமே பார்க்கும்போது அந்த அளவுக்கு அருமையான இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பார். இந்த திரைப்படமும் வசூலில் சூப்பர் கலெக்ஷன் கொடுத்துருக்குது. அடுத்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா அக்னி நட்சத்திரம். இந்த திரைப்படம் 1988ஆம் ஆண்டு மணிரத்னம் இயக்கத்தில் வெளிவந்த ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்திற்கு இசையானி இளையராஜா அவர்கள் இசையமைத்திருப்பார். இந்த திரைப்படத்தில் இளையதிலகம் பிரபு, நவரச நாயகன் கார்த்திக் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க. அமலா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸியான ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம். அந்த சமயத்தில் இந்த திரைப்படத்தோட பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 60 லட்சத்துக்கு மேலே இந்த திரைப்படங்கள் எடுக்கப்பட்டது. இந்த திரைப்படத்தோட வசூலை பொறுத்த வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 2 கோடிக்கு மேலே வசூல் கொடுத்துருக்கு. ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன்லேயே சொல்லலாம். அந்த அளவுக்கு திரையரங்கில் பாடலும் சரி படமும் சரி ஒரு விறுவிறுப்பான ஒரு எதிரும் புதிருமான ஒரு திரைப்படம்னே சொல்லலாம். கார்த்திக் அவங்களோட நடிப்பாக இருக்கட்டும், இளையதிலகம் பிரபு அவங்களோட நடிப்பாக இருக்கும், ரெண்டு பேரும் நடிப்பும் தூள் பறக்கிற அளவுக்கு படம் செம்மையாக ஓடிச்சு. அந்த சமயத்தில் வசூலும் சரி திரையரங்கில் ஒரு எதிரும் புதிருமான கார்த்திக் ரசிகரும் இளையதிலகம் பிரபு ரசிகரும் விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக அமைந்தது. வசூலையும் சரி கலெக்ஷன்லையும் நல்ல ஒரு கலெக்ஷன் போட்டு கொடுத்த திரைப்படம் தான் அக்னி நட்சத்திரம். அடுத்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா மரவன் திரைப்படம் 1993ஆம் ஆண்டு மனோஜ்குமார் இயக்கத்தில் வெளிவந்தது. தேவா இசையில் இந்த திரைப்படத்தில் இளையதிலகம் பிரபு, குஷ்பு போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. என்னடா இந்த திரைப்படம் அவ்வளோ ஓடி இருக்கா அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் சொல்லுவீங்க இந்த திரைப்படம் சரியாக போகல அப்படின்னு சொல்லி. இந்த திரைப்படம் தேட்டர்லையும் நல்லா போச்சுங்க. வசூல்லையும் ஒரு நல்ல ஒரு கலெக்ஷனை தான் கொடுத்தது. கலெக்ஷன் தானே நமக்கு பிரச்சனை. தேட்டரில் இத்தனை நாள் ஓடுனதை விட கலெக்ஷன் ரிப்போர்ட் தான். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான். 90 லட்சத்துக்கு எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா திரையரங்கில் ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனை கொடுத்தது. 3 கோடிக்கு மேலே வசூல் கொடுத்து ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனை தான் கொடுத்துருக்கு. மரவன் பட்டி தொட்டியெல்லாம் ஓடி மிகப்பெரிய ஒரு சாதனை செய்த ஒரு திரைப்படம் தான். படத்தில் பாடலும் கிளைமேக்ஸ் வரைக்கும் குஷ்புவோட நடிப்பும் பாராட்டியனும் அந்த அளவுக்கு ஒரு ஆக்ஷனாக எடுக்கப்பட்ட ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படம்னு சொல்லலாம். படத்தில் ஒவ்வொரு ஹெட்டப்பும் நம்ம இளையதிலகத்தோட நடிப்புகள் பாராட்டும் அளவுக்கு அந்த கத்தியை வச்சுட்டு வர ஒவ்வொரு சீனும் சூப்பராக இருக்கும். படத்தில் ஃபைட் சீனாக அடிச்சிக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் என்று சொல்லலாம். மரவன் திரைப்படமும் நல்ல ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட் தான் கொடுத்துருக்கு அப்படின்னா. அடுத்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா நாளைய செய்தி திரைப்படம் 1992ஆம் ஆண்டு ஜிபி விஜயன் இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்திற்கு அதிஸ் அவர்கள் இசையமைத்திருப்பார். பொதுவாக இந்த திரைப்படத்திலும் பார்த்தீங்கன்னா இளையதிலகம் பிரபு, குஷ்பு போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க. குஷ்பு பிரபு இணைந்து நடித்த திரைப்படங்களே பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படமாக தான் அமையும் பொதுவாக பார்த்தீங்கன்னா. அதே போலவே இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா நாளைய செய்தி இந்த திரைப்படம் விறுவிறுப்பான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் ஒரு எதிர்பார்ப்புகள் ஊட்டக்கூடிய ஒரு திரைப்படம். திரையரங்கில் 100 நாளுக்கு மேலே ஓடி படத்தோட பட்ஜெட்டை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்ச பட்ஜெட்டு தான். 80 லட்சத்துக்கு தான் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தை வசூலை பொறுத்த வரைக்குமே 1.25 கோடிக்கு மேலே வசூல் கொடுத்துருக்கு. அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 1.25 கோடி சூப்பரான ஒரு கலெக்ஷன் சொல்லலாம். அந்த சமயத்தில் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் குறைஞ்ச பட்ஜெட்டாக இருந்தாலும் படத்தோட லாபங்கள் குறைந்த விலையில் டிக்கெட் இருந்திருந்தாலும் வசூல் அதிகமாக கொடுக்கப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு நாளைய செய்தி திரைப்படம் திரையரங்கில் மிகப்பெரிய ஒரு வெற்றி கண்ட ஒரு திரைப்படமாக அமைந்தது. சூப்பர் திரைப்படம். அடுத்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா பாண்டித்துறை திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே 1992 வெளிவந்தது. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம்னு சொல்லலாம். மனோஜ்குமார் இயக்கத்தில் இளையராஜா இசையில் வெளிவந்த ஒரு திரைப்படம். இளையதிலகம் பிரபு, குஷ்பு போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. மன்சூர் அலியான் போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க. ரெண்டு பேரும் எதிர்முதிரமான ஃபைட்டுகள் கொடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான். இந்த திரைப்படத்தோட பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா 1.25 கோடி. இந்த திரைப்படத்தோட வசூலை பொறுத்த வரைக்கும் 3 கோடி கிட்ட வசூல் கொடுத்தது. அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா அதோட வசூல் ஓரளவு நல்ல கலெக்ஷன் ரிப்போர்ட் தான் கொடுத்துருக்கு. ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு திரையரங்கில் ரசிகர்களை திருப்திப்படுத்தும் அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம். ரசிகர்கள் கொண்டாடி
தாண்டி திரையரங்கில் 100 நாளைக்கு மேலே ஓடி ஒரு வெற்றி கண்ட ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம்னு சொல்லலாம். பாடலும் முத்துமுத்தான பாடல்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. படத்தில் ஃபைட் சீனும் முத்துமுத்தானது. இளையதிலகத்தோட அந்த சிரிப்பு இருக்குது தெரியுமா, அப்படி அருமையாக நடிச்சிருப்பார். ஆள் கட்டுமுட்டுமா அந்த சமயத்தில் ஆள் புசுபுசுன்னு இருந்திருந்தாலும் படத்தில் ஒவ்வொரு ஃபைட் சீனும் சூப்பராக கொடுத்துருப்பார். அவ்வளோ உடம்பு இருந்திருந்தாலும் ஆக்ஷன் சீக்வன்ஸில் நல்லா நடிக்கக்கூடிய ஒரு நல்ல நடிகன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு துல்லியமாக நடிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு நடிகர் தான் நம்ம இளையதிலகம் பிரபு. அடுத்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா சின்ன வாத்தியார் திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் 1995 வெளிவந்த திரைப்படம். சிங்கீத சீனிவாசராவ் இயக்கத்தில் இளையராஜா இசையில் வெளிவந்த ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தில் ரஞ்சிதா, பொதுவாக இளையதிலகம் பிரபு போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. சூப்பரான மறுவெட்டு இடத்தில் நடிச்சிருந்தாலும் படத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவு கலக்கலான ஒரு திரைப்படம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு திரையரங்கில் ஓரளவு 100 நாள் தேட்டரில் ஓடி நல்ல ஒரு வெற்றி கண்ட ஒரு திரைப்படம். ஒரு கலக்கலான ஒரு நகைச்சுவை திரைப்படம். செந்தில், கவுண்டமணி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. குஷ்பு போன்ற பலர் இணைந்து நடிச்சிருந்தாலும் இரட்டை இடத்துல சூப்பராக ஒரு திரைப்படமாக அமைந்த ஒரு திரைப்படம் தான் சின்ன வாத்தியாரே. பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கு நல்ல ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட் தான் அந்த சமயத்திலையும் கொடுத்துருக்கு. இந்த திரைப்படத்தோட பட்ஜெட்டை பொறுத்த வரைக்குமே 1 கோடி கிட்ட எடுக்கப்பட்ட படம். இந்த திரைப்படத்தோட வசூலை பொறுத்த வரைக்குமே 3.25 கோடி கிட்ட வசூல் கொடுத்துருக்கு. ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வெற்றி கண்ட ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான். அடுத்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா சின்ன பூவே மெல்ல பேச என்ற திரைப்படம் 1987 ராஜசேகர் இயக்கத்தில் வெளிவந்தது. ராஜ்குமார் அவர்களுக்கு இசையமைத்திருப்பார். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இளையதிலகம் பிரபு போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க. சூப்பரான ஒரு திரைப்படம் தான். இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா சில சுவாரஸ்யமான சில விஷயங்கள்லாம் இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பராக படத்தில் பாடலோட வரிகளும் சூப்பராக அமைஞ்சிருக்கும். படம் தியேட்டரில் 100 நாளைக்கு மேலே ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி கண்ட ஒரு திரைப்படம் தான். இந்த திரைப்படத்தில் நதியா போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. சின்ன பூவை மெல்ல பேசும் திரைப்படத்தில் ராமிகி போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருந்தாலும் படத்தை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் ஓரளவு நார்மலான ஒரு பட்ஜெட் தான். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் 50 லட்சத்தில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். 3 கோடிக்கு மேலே வசூல் கொடுத்து திரையரங்கில் 100 நாளைக்கு மேலே ஓடி ரஷ்மண்டாக ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மிக அருமையாக ஒரு வெற்றி கண்ட திரைப்படமும் இந்த சின்ன பூவை மேலே பேசு. அடுத்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா அறுவடை நாள் 1986 ராஜ்குமார் இயக்கத்தில் வெளிவந்த ஒரு திரைப்படம் தான். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா இளையதிலகம் பிரபு போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் அறுவடை நாள் திரைப்படம் ஒரு சுறுசுறுப்பான ஒரு திரைப்படம். அவங்களோட அண்ணன் ராஜ்குமார் அவர்களும் இந்த திரைப்படத்தில், ராம்குமார் அவர்களும் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க. குறிப்பாக இந்த திரைப்படம் திரையரங்கில் 100 நாள் ஓடி ஒரு சூப்பரான ஒரு வெற்றி திரைப்படமாக தான் வந்தது. அறுவடை நாளில் பிரபு அவர்களோட நடிப்பை உண்மையிலே பாராட்டக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமே இந்த திரைப்படம் சொல்லலாம். நல்ல ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட் கொடுத்த ஒரு சூப்பரான வெற்றி திரைப்படம். அடுத்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா உத்தமராசா. இந்த திரைப்படம் 1993 ராஜ்குமார் இயக்கத்தில் வெளிவந்தது. இளையராஜா இசையில் இளையதிலகம் பிரபு, குஷ்பு போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. தன்னோட கெட்டப்பை ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கெட்டப்பில் அந்த கொண்ட ஸ்டைல் இருக்குது தெரியுமா, சூப்பராக இருக்கும் இளையதிலகம் அவர்களுக்கு. இந்த திரைப்படத்தோட பட்ஜெட்டை பொறுத்த வரைக்குமே குறிப்பாக 1 கோடியில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தை வசூலை பார்த்தீங்கன்னா 3 கோடிக்கு மேலே அப்ராக்சிமேட்டாக கொடுத்துருக்கு. சூப்பரான ஒரு கலெக்ஷன்லேயே சொல்லலாம். படத்தில் காமெடியான நவுச்சியான கொண்ட திரைப்படம். இரண்டாவது திரைப்படம் அவ்வளோ நாள் ஓடி இருக்கான்னு சொல்ல முடியாது. இந்த திரைப்படம் வெற்றி கண்ட ஒரு திரைப்படம் தான் வசூலில். அடுத்த திரைப்படமாக சின்னத்தம்பி. இந்த திரைப்படம் 1991 பி. வாசு இயக்கத்தில் இளையராஜா இசையில் இளையதிலகம் பிரபு, குஷ்பு போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. ராதா ரவி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் தியேட்டரில் 200 நாளைக்கு மேலே ஓடி ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் 3.5 கோடிக்கு மேலே எடுக்கப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம். வசூலில் இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 6.25 கோடி 7 கோடி கிட்ட வசூல் கொடுத்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம். திரையரங்கில் சில்வர் ஜூப்ளியும் கொண்டாடிய மிகப்பெரிய வெற்றி திரைப்படம். சினிமா வரலாற்றிலே அதிக வசூல் கொடுத்து அந்த காலகட்டத்தில் உள்ள திரைப்படங்களை பார்த்தீங்கன்னா சின்னத்தம்பி திரைப்படம் தான் வசூலில் சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக நான் ஒரு டாப் 10 திரைப்படங்கள் தான் வசூல் அதிகமாக கொடுத்த திரைப்படங்களை பார்த்துருக்கோம். நிறைய திரைப்படங்கள் இருக்குது இளையதிலகம் பிரபு திரைப்படங்கள். இருந்தாலும் குறிப்பாக எனக்கு தெரிந்த திரைப்படங்கள் தெரியும். உங்களுக்கு தெரிந்த அதிக வசூல் கொடுத்த திரைப்படங்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இளையதிலகம் பிரபு அவர்கள் நடிப்பில் வெளிவந்த வசூல் வாரி கொடுத்த திரைப்படங்கள் தான் இந்த வீடியோவில் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கலாம்.